நெக்ஸ்ட் டாபிக் நம்ம பார்க்க போகிறது லீனியர் ஃபில்டரிங் பேஸ்ட் ஆன் டிஎஃப்டி. இதில் நான் 2 டைப்ஸ் இருக்குது. நான் ஆல்ரெடி இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கும்போதே சொல்லியிருந்தேன். என்னென்ன 2 மெத்தட்ஸ்ன்னு பார்த்தா ஓவர்லேப் ஆட் மெத்தட் அண்ட் ஓவர்லேப் சேவ் மெத்தட். ஓவர்லேப் ஆட் மெத்தட், ஓவர்லேப் சேவ் மெத்தடுக்கும் இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், முதல்ல லீனியர் ஃபில்டரிங் பேஸ்ட் ஆன் டிஎஃப்டினா என்னென்னா, ஒரு சீக்வன்ஸில் ஜீரோஸ் ஆட் பண்ணுறதை நான் ஆல்ரெடி ஜீரோ பேடிங் சொல்லியிருந்தேன். அந்த ஜீரோஸை நம்ம இந்த 2 மெத்தட்லையும் எப்படி ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இந்த 2 மெத்தடுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓவர்லேப் ஆட் மெத்தட் அண்ட் ஓவர்லேப் சேவ் மெத்தட். சரிங்களா? இப்போ ஓவர்லேப் ஆட் மெத்தட்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சீக்வன்ஸ் இருக்கும், அதில் வந்து நான் ஜீரோஸ் ஆட் பண்ணுறது தான் 2 மெத்தட்லையும் ஜீரோஸ் ஆட் பண்ணுவோம். அதில் எங்கே ஆட் பண்ணுவோங்கிறது தான் டிஃப்ரென்ஸு. ஆடிங் ஜீரோஸ் இன் சீக்வன்ஸ் பேக், அதாவது ஒரு சீக்வன்ஸுக்கு பின்னாடியில் நம்ம ஜீரோஸ் ஆட் பண்ணணும்னா அது வந்து ஓவர்லேப் ஆட் மெத்தட். இதே ஓவர்லேப் சேவ் மெத்தட்னா என்னென்னா, ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் நம்ம ஜீரோஸ் ஆட் பண்ணுவோம். அது எத்தனை ஜீரோஸ் ஆட் பண்ணணுங்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னா m-1, அதாவது ஜீரோஸ் ஆடிங். நான் ஆட் பண்ணுறது தான் ஓவர்லேப் ஆட் மெத்தட் அண்ட் ஓவர்லேப் சேவ் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டேன். அது எத்தனை ஜீரோஸ்ன்னு நம்மளுக்கு தெரியாதது. அப்போ அதுக்கு ஃபார்முலா என்னன்னா m-1. m வந்து நம்ம ஆல்ரெடி சம்மில் கொடுத்துருவாங்க, m எத்தனைன்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ ப்ராப்ளம் பார்க்கலாம். ஃபைண்ட் தி அவுட்புட் y of n of filter whose impulse response h of n 1 1 1 and input signal x of n 3 -1 0 1 3 2 0 1 2 1 using overlap add method and overlap save method. நம்மளுக்கு முதல்ல overlap add method save method போடுறதுக்கு 2 சீக்வன்ஸ் வேணும். அதாவது என்னென்ன சீக்வன்ஸ்னா h of n and x of n, இது ரெண்டையும் எனக்கு மல்டிப்ளை பண்ணால் y of n வரணும். அதுதான் நம்ம இந்த சம் மூலமாக ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சம்மில் இருந்து சில டேட்டாஸ் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். அது என்னென்னா, கிவன் டேட்டா சொல்யூஷன் பார்த்துக்குங்க. x of n அப்படியே எடுத்து நான் இங்கே எழுதியிருக்கேன், அதுமாரி h of n எடுத்து எழுதியிருக்கேன். இப்போ லென்த் ஆஃப் x of n சீக்வன்ஸ் L, கேபிட்டல் Lன்னு டினோட் பண்ணுவாங்க. அப்போ லென்த் ஆஃப் x of n சீக்வன்ஸ், லென்த் மீன்ஸ் ஒன்றும் இல்லை, x of nல எத்தனை சாம்பிள்ஸ் இருக்குது கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகேங்களா? அப்போ கேபிட்டல் L ஈக்குவல் டு 10. அதே மாதிரி லென்த் ஆஃப் h of n சீக்வன்ஸ், அதுதான் கேபிட்டல் M. கேபிட்டல் M, அப்போ h of n கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3, அப்போ 3 சாம்பிள்ஸ் இருக்குது. இப்போ நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி, x of n-ஐயும் h of n-ஐயும் மல்டிப்ளை பண்ணி வரது எனக்கு y of n. நம்ம y of n தான் கண்டுபிடிக்க போகிறோம். அந்த மல்டிப்ளை பண்ணி வர சீக்வன்ஸ் எனக்கு எத்தனை இருக்கணும்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா என்னென்னா L + m-1. சரிங்களா? அப்போ L வந்து 10, m வந்து 3, -1 12. அப்போ எனக்கு y of n-ல மல்டிப்ளை y of n-ஓட வேல்யூ 12 கிடையாது. y of n-ல வர சாம்பிள்ஸ் எத்தனை இருக்கணும் கவுண்ட் பண்ணால் எனக்கு 12 இருக்கணும். அதுதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி ஃபஸ்ட்டு சம்மில் ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? கொடுத்துருக்குற டேட்டாவில் இருந்து. நெக்ஸ்ட்டு ஓவர்லேப் ஆட் மெத்தட். ஓவர்லேப் ஆட் மெத்தட் நல்லா கவனிங்க. x of n வேல்யூ எடுத்து எழுதியிருக்கேன், h of n வேல்யூ எடுத்து எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா h of n சீக்வன்ஸை கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3, அப்போ 3 இருக்குது. அப்போ இந்த h of n 3ங்கிறதால x of n 3 3 நான் டிவைட் பண்ணி வச்சுருக்கேன். 3 3 டிவைட் பண்ணி, அப்போ 1 2 3 ஒரு டிவைட் போட்டிருக்கேன், 1 3 2 டிவைட் பண்ணி போட்டிருக்கேன், 0 1 2 டிவைட் பண்ணி போட்டிருக்கேன், x4 of n வச்சுருக்கேன். அப்போ நம்மளுக்கு எத்தனை அந்த 3ஆல் டிவைட் பண்ணால் x of n சீக்வன்ஸை நம்மளுக்கு எத்தனை சீக்வன்ஸாக செப்பரேட் ஆகுது? x1 of n, x2, இது x of n. x of n தான் நம்ம டிவைட் பண்ணுறோம். எத்தனை பார்ட்ஸாக? 1 2 3 4 பார்ட்ஸாக. அப்போ x1 of n, x2 of n, x3 of n, x4 of n. அப்போ நம்ம டிவைட் பண்ணியாச்சு. இப்போ நான் சொல்லிட்டேன் ஓவர்லேப் ஆட் மெத்தட்னாலே ஆடிங் ஜீரோஸ். அப்போ ஆடிங் ஜீரோஸ்க்கு ஃபார்முலா m-1. m ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கணும். mனா என்ன? லென்த் ஆஃப் h of n சீக்வன்ஸ். அப்போ லென்த் ஆஃப் h of n சீக்வன்ஸ் எனக்கு 3. அப்போ 3 -1, அப்போ 2 ஜீரோஸ் எங்கே ஆட் பண்ணணும்? ஓவர்லேப் ஆட் மெத்தட்னா நான் 2 ஜீரோஸை பேக்கில் ஆட் பண்ணணும். ஓவர்லேப் ஆட் மெத்தட்னா பேக்கில் ஜீரோஸ் ஆட் பண்ணுறது தான், பேக்கில் ஜீரோஸ் ஆட் பண்ணணும். அப்போ நான் இங்கே சீக்வன்ஸை பிரிச்சிருக்கேன் பார்த்தீங்களா? x1 of n, x2 of n, x3 of n, x4 of n. இப்போ அந்த சீக்வன்ஸை நான் x1 of n, x2 of n, x3 of n, x4 of n எழுதியிருக்கேன். எழுதிட்டு அப்போ ஃபஸ்ட்டு சீக்வன்ஸ் என்ன? x1 of n. x1 of n எடுத்து எழுதிக்கோ. 3 -1 0 எழுதியாச்சா? நான் எக்ஸ்ட்ரா 2 ஜீரோ ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் தான் அது ஓவர்லேப் ஆட் மெத்தட். இப்போ 2 ஜீரோ ஆட் பண்ணியிருக்கேன். எல்லா சீக்வன்ஸ்லையும் 2 ஜீரோ ஆட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போ x4 of nல எனக்கு ஒரு சீக்வன்ஸ் தான் இருக்குது, ஒரு சாம்பிள் தான் இருக்காது, ஒன்று ஆட் மெத்தட் மாதிரி
பேக்கில் வந்து 2 ஜீரோ ஆட் பண்ணுவோம், இல்லாததுக்கு நம்ம 2 ஜீரோ போட்டுக்கலாம். இப்போ எனக்கு எல்லா சீக்வன்ஸும் கிடச்சிருச்சு, x4 ஆஃப் n கிடச்சிருச்சு. அதே மாதிரி h ஆஃப் n என்ன இருக்குது, 1 1 1ன்னு இருக்குது. ஆனால் இங்கே நான் சொல்லியிருக்கேன் ஜீரோ பேடிங் டெக்னிக் படி ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் தான் போட முடியும். அப்போ இல்லாத பட்சத்தில் இங்கேயும் 2 ஜீரோ நான் போட்டிருக்கேன். சரிங்களா, அப்படியும் வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா h ஆஃப் nலையும் 2 ஜீரோ ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்போ இது x1 ஆஃப் n-ஐயும் h ஆஃப் n-ஐயும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு y1 ஆஃப் n கிடைக்கும். அப்போ y1 ஆஃப் n ஈக்குவல் டு x1 ஆஃப் n அண்ட் h ஆஃப் n. x1 ஆஃப் n என்ன, 3 - 1 0 0 0. அதுதான் இங்கே எழுதியிருக்கேன், 3 - 1 0 0 0. நான் மேட்ரிக்ஸ் மெத்தட் சர்க்குலர் கன்வர்ஷன் ஆல்ரெடி சொன்னேன் எப்படி போடணும். இந்த லாஸ்ட் இது இங்கே போயிடும், இங்கே இது வந்துடும். அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணி எனக்கு y1 ஆஃப் n வந்துடும். நெக்ஸ்ட்டு அதேமாதிரி y2 ஆஃப் n ஒவ்வொரு சீக்வன்ஸையும் மல்டிப்ளை பண்ணி y2 ஆஃப் n-னா x2 ஆஃப் n தான் எடுத்துக்கணும். நீ மாற்றி x1 ஆஃப் n ட்டு h ஆஃப் n இல்லை x3 ஆஃப் n இன்ட்டு h ஆஃப் n-ன்னு எடுத்தால் தப்பாக போயிடும். y2 ஆஃப் n ஈக்குவல் டு x2 ஆஃப் n இன்ட்டு h ஆஃப் n அதே மாதிரி போட்டு நான் y2 ஆஃப் n கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு y3 ஆஃப் n வந்து x3 ஆஃப் n இன்ட்டு h ஆஃப் n அதேமாதிரி மல்டிப்ளை பண்ணி எனக்கு y3 ஆஃப் n வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் y4 ஆஃப் n அதையும் மேட்ரிக்ஸ் மெத்தடில் போட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ நான் ஸ்பிட் பண்ண எல்லா சீக்வன்ஸுக்கும் x1 ஆஃப் n h ஆஃப் n-ஓட மல்டிப்ளை பண்ணி y1 ஆஃப் n கண்டுபிடிச்சிருக்கேன். அதே மாதிரி y2 ஆஃப் n-யும் கண்டுபிடிச்சிருக்கேன். y3 ஆஃப் n சிமிலரி y4 ஆஃப் n எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. இப்போ கண்டுபிடிச்ச சீக்வன்ஸை நீ இப்படி எடுத்து எழுதிக்கணும். சரிங்களா, பாருங்கள் y1 ஆஃப் n என்ன வேல்யூ வந்திருக்கு, 3 2 2 -1 0. நெக்ஸ்ட்டு y2 ஆஃப் n எடுத்து எழுதும்போது இந்த லாஸ்ட் ரெண்டில் தானே நம்ம ஜீரோ ஆட் பண்ணுறோம். அப்போ அதோட பேர் பண்ணுற மாதிரி இப்படி எடுத்து எழுதிக்கணும் ஒவ்வொன்றையும். y3 ஆஃப் n எழுதும்போது y2 ஆஃப் n-ஓட பேர் பண்ணுற மாதிரி எழுதியாச்சா. இப்படி எழுதிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ y ஆஃப் n தான் எனக்கு ஃபைனலி வேணும். இந்த y1 ஆஃப் n y2 ஆஃப் n y3 ஆஃப் n y4 ஆஃப் n-லேருந்து y ஆஃப் n தான் வேணும். அப்போ மேலே இருக்கிற 3 அப்படியே இறக்குங்க 3, அதேமாரி 2 அப்படியே இறக்குங்க 2, இதேமாரி 2 வந்துடும். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். -1 1 ஆட் பண்ணால் 0. நெக்ஸ்ட்டு 0 + 4 4, 6 அப்படியே இறக்குங்க. 5 + 0 5, 2 + 1 3, இந்த 3 அப்படியே வந்துடும். 3 + 1 4 and 2 + 1 3. நெக்ஸ்ட்டு அந்த 1 இந்த ஜீரோஸ் ரெண்டும் வரும். ஓகேங்களா, இப்போ நம்மளுக்கு y ஆஃப் n-ஓட சீக்வன்ஸ் கவுண்ட் பண்ணு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 இருக்குது. ஆனால் நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், y ஆஃப் n-ஓட சீக்வன்ஸ் எத்தனை தான் இருக்கணும், 12 தான் இருக்கணும். அப்போ எனக்கு இங்கே 14 வந்திருக்கு. அப்போ இந்த லாஸ்ட் 2 ஜீரோவை எலிமினேட் பண்ணிடணும். எலிமினேட் பண்ணிட்டா y ஆஃப் n-ஓட வேல்யூ 3 2 2 2 0ன்னு சொல்லிட்டு 12 சீக்வன்ஸ் வந்துடும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. இதுதான் ஓவர்லாப் ஆட் மெத்தட்.